அது ஒரு கட்டத்தில் போய் முடிஞ்சிடும். இப்போ தான் இவங்க ஒரு ஆபத்தான கட்டத்துக்குள்ளே போவாங்க. அது என்னென்னு பார்த்தா, கூட வேலை செய்கிறவங்கள்ட்ட கைமாற்று வாங்குறது. ஆஃபீஸ்லேயே ஒரு 5000 கொடுறா, ஒரு 10,000 கொடுறா, ஒரு 50,000 கொடுறான்னு சொல்லிட்டு இந்த பரிவர்த்தனை வந்து ஆஃபீஸ்க்குள்ளேயே கைமாற்ற நடக்கும். ஸோ இந்த மாதிரி வாங்குற காசு வந்து திருப்பி கொடுக்க முடியாத நேரத்தில் என்னன்னா, ஒரு சிலர் வந்து சரி ஓகே கூட வேலை செய்கிறான், இவன் என்னத்தை பெருசாக இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சு விடுவாங்க. ஆனால் ஒரு சிலர் இருக்குங்களா, துட்டாச்சு சும்மா விட்ருவோமா அப்படின்னு சொல்லி நினைக்குங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா HR கிட்ட பஞ்சாயத்துக்கு போவாங்க. HRம் பஞ்சாயத்துக்கு வந்து விசாரிக்கும் போது தான் தெரியும், நம்மளால் வந்து ஒருத்தர் 2 பேர்கிட்ட கடன் வாங்கலை, இது ஒரு பெரிய பட்டியல் மக்கள்கிட்ட ஒரு காசு வாங்கிட்டு கொடுக்காம இருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு விபரீதமான ஒரு விஷயம். இது வந்து யாருக்கோ எங்கேயோ நடக்குதுன்னு பார்த்தா இல்லை, நிறைய பேருக்கு இது இன்றைக்கி நடந்துட்டு இருக்குது. அதனால் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பணப்பரிவர்த்தனையை தவிர்த்துருங்க. அதாவது பணம் கொடுத்து காப்பாற்றுறதுக்கு நம்மலாம் கவர்மெண்ட் கிடையாதுங்க, நம்மளாம் தனி மனிதர்கள். நம்மளால் பணம் கொடுத்து ஒருத்தர் பெயில் அவுட்லாம் பண்ண முடியாது. பணம் கொடுத்து காப்பாற்ற போனீங்கன்னா அவங்களும் வெளியில் வர மாட்டாங்க, நீங்களும் போய் தேவையில்லாமல் பிரச்சனைக்குள்ளே மாட்டிப்பீங்க. மற்ற உதவிகளெல்லாம் ஓகே, வேலையில் உதவி செய்கிறது, சந்தேகங்கள் கிளாரிஃபை பண்ணுறது அதெல்லாம் ஓகே தான். பட் இந்த பணம் கொடுத்து ஒருத்தர் பெயில் அவுட் பண்ணணுன்ற முயற்சி வந்து ஆஃபீஸில் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்ககிட்ட